காந்தியடிகளுக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் PKC என்று ஒரு பெரியவர் இருந்தார். PK சிதம்பரநாத முதலியார். இந்து அறநிலையத்துறையில ஆணையாளராக இருந்தவர் PK சிதம்பரநாத முதலியார். கம்பன்ல தோய்ந்து போனவர். காந்தியடிகள் அவரை பற்றி கேள்விப்பட்டு, நீங்க தமிழ்ல இருக்கிற கம்பராமாயணத்தை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க, சொல்லி ஆங்கிலத்தில் விளக்குங்கன்னு சொல்றார். PKC இந்த இதுதான் சொல்லுகிறார், இரணியன் வதைப்படலம். இதை நீங்க படித்தாலே கம்பனுடைய முழு ஆற்றலும் தெரியும். நீங்க சொன்னீங்களே இந்த பாடல் சாணிலும் உளன் என்று சொன்ன பாடல்ல நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்பதை கேட்டவுடனே காந்தியடிகள் வியந்து போயிட்டாராம். நான் எல்லா ராமாயணமும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. நீ சொன்ன வார்த்தையில் கூட அவன் இருக்கிறான்னு சொன்னது கம்பன் மட்டும்தான்யா. இவன் மகாகவி. அதனால எனக்கு கம்பராமாயணம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, சொல்லி தருவீங்களான்னார். PKC சிரித்தார். முடியாது. ஏன் முடியாதுன்னார். நீங்கள் கம்பனை படித்து அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தமிழனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். காந்திஜி சொன்னார், எனக்கு அடுத்த பிறப்பு இருக்குமானா நிச்சயமா நான் தமிழனா பிறக்க ஆசைப்படுகிறேன். அப்போ ஒரு கவிஞனுடைய சொல்லுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நரசிங்கம் வந்து நிற்குதுங்க. நரசிங்கன்னா சாதாரணமா இடுப்புக்கு மேல சிங்கம், இடுப்புக்கு கீழே மனிதன். இரணியனை மார்பை கிழித்து உடம்பெல்லாம் ரத்தம், அஜானுபாகுவா நரசிங்கம் நிற்கிறது. அந்த கோபம் தனியல்ல, யாரும் பக்கத்துல போக முடியல, அவ்வளவு கோபம். ஆனா 12 வயது பையன் சிரிச்சுக்கிட்டே போய் அந்த நரசிங்கத்துக்கு கையை பிடித்தான். நரசிங்கம் உட்கார்ந்தது, மடியில ஏறி உட்கார்ந்து விட்டான் இல்லையா? அப்படி என்றால் ஒரு பக்தன் அவன் சிறுவனாக இருந்தாலும் அவன் கைப்பிடிக்கு கூட அடங்குவதுதான் பரம்பொருள் என்று காட்டுவதுதான் இந்து சமயம். அதனாலதான் இதுல பிறந்ததற்காக பெருமைப்படணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பின்னால சுவாமிஜியுடைய படத்தை வைத்திருக்கீங்க. இந்த ஹைந்தவ சேவா சங்கத்தை போற்றணும். ஏனென்றால் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் இந்திய நாட்டின் வரலாறு வேறு விதமாக போயிருக்கும். இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்து வந்தவர்கள் தான் 2 பேரும். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்றால் ஏதோ ஒரு சாதாரண அந்தன குடும்பத்தில் பிறந்து எழுத படிக்க தெரியாதவர் என்று நினைத்து விடக் கூடாது. அவருடைய அப்பா அம்மா வைத்த பெயர் கதாதரன். ஆனால் உலகம் அவரை சொல்லுகிற போது பரமஹம்சர். சுவாமி விவேகானந்தர் பல பேர் சொல்லி இருக்கிறாங்க, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவதார புருஷர். இவர் நம்பல. ஏன்னா யாரையும் சோதிக்காம சுவாமிஜி நம்புவதே கிடையாது. ஆனால் தான் வணங்குகின்ற அன்னை பவதாரணியோடு இணைவதற்கு முன்னால் விவேகானந்தரை அழைக்கிறார் பரமஹம்சர். கங்கை கரையில ஒரு இடத்துல யாரும் இல்லாத இடம், கிழக்க பார்த்து உட்காரு என்று சொல்லுகிறார். பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் சுவாமிஜி. தலையில கை வைக்கிறார். உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது. இந்த எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது. கொஞ்ச நேரம் கழித்ததும் பரமஹம்சர் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிகிறது. விவேகானந்தருடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், மகனே, என்னுடைய எல்லா ஆற்றலையும் நான் இப்போது உனக்கு தந்து விட்டேன். என்னிடத்தில் இப்போது ஏதும் இல்லை. இத்தனை ஆற்றலையும் உனக்கு தந்ததற்கு காரணம் நீ இந்த மண்ணை மிக சிறப்பாக ஆக்குவாய் என்பதற்காக. சொல்லுகிறவன் யார் தெரியுமா? யார் ராமனாகவும் யார் கிருஷ்ணனாகவும் வந்தானோ அவனேதான் இப்போது ராமகிருஷ்ணனாக உன் முன்னால் நிற்கிறான். இது உன்னுடைய வேதாந்த பொருளில் அல்ல,
எல்லாம் இறைவன்கிறது வேதாந்தம். அந்த பொருளில் அல்ல, இது அவருடைய திருவாக்கு. இதை யார் எழுதியிருக்கிறார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர். அதனாலதான் பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத மாட்டேன். நான் எழுதினால் அவரை பற்றிய பல உண்மைகளை எழுத வேண்டி வரும். இந்த உலகம் அப்போது அவரை வணங்குமே தவிர அவர் சொன்னதை பின்பற்றாது. எனவே என் குருநாதர் வரலாற்றை எழுத மாட்டேன். நீங்க நினைச்சு பாருங்க, நாம இப்போது கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறைக்கு போறோம். ரொம்ப சௌகரியமா ஆன்லைன்ல புக் பண்ணி மோட்டார் படகுல போய் வசதியா இறங்குறோம். சுவாமிஜி அப்படியா போனார்? நீந்தி போனார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் சுவாமிஜி கடலில் நீந்தியவர் அல்ல. குளத்தில் நீந்துவது ஒரு வகை, ஆற்றில் நீந்துவது ஒரு வகை, கிணற்றில் நீந்துவது ஒரு வகை, கடலில் நீந்துவது தனி வகை. இப்போ கடற்கரையோரமா பிறந்தா நமக்கு அது தெரியும். பெரிய அலை வருகிற போது அப்படி இப்படி நீங்க கூடாது, இப்படி திரும்பி குளிந்துடணும். அலை மேல போகும், அப்புறம் எழும்பி நீந்தணும். நம்ம இந்த கடற்கரை ஓரமா பிறந்ததுனால அதை பற்றி நமக்கு தெரியும். சுவாமிஜி கண்மையில் நீந்தி இருக்கிறார், ஆனால் முதல் முறையாக கடலில் நீந்துகிறார். நீந்தி போய் அமர்ந்திருக்கிறார். 3 நாள். நாம வெயில்ல உட்காரக்கூடாதுன்னு பாருங்கம்மா, அருமையான கொட்டகை, உங்களுக்கு சுகமா ஃபேன் வேற. சுவாமிஜி போய் அந்த பாறையில் அமர்ந்திருந்தாரே, தகிக்கிற வெயில் தலையில கூட தாங்கலாங்க, கீழே இருந்து வருகின்ற சூட்டை தாங்க முடியாது. வருதுக்கு முன்னாலேயே தண்ணீர் கொண்டு வைத்துட்டாங்க. 3 நாள் ஒரு சொட்டு தண்ணீர் அருந்தினாரா? மறுபடியும் நீந்தித்தான் கரைக்கு வந்தார் என்றால் அந்த உடலில் இருந்தது சாதாரண வலிமை அல்ல, ஆன்ம வலிமை. ஏன்னா அதை கொடுத்தது யார் தெரியுமா? பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுகிறேன், தயவு செய்து நம்முடைய வீடுகளில் சுவாமிஜியினுடைய படத்தை வைங்க. கம்பீரமா நிற்பார் பார்த்தீங்களா? உங்க பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று விரும்பினால் சுவாமி விவேகானந்தருடைய படத்தை வீட்டில் வையுங்கள். அந்த கண்களை பாருங்கள். பார்க்கிற போதே நமது இதயத்தை ஊடுருவது போல் இருக்கும். பியர்சிங் ஐஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஊடுருவுகின்ற கண்கள். அம்மா மகதானே நல்லா படிக்கிறான்ல, நல்லா படிப்பாங்க. குழந்தைகள்கிட்ட இருக்கிற தாய்மார்கள்ட்ட சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கித்தான் ஆகணும். நீ கொடுமைப்படுத்தாதீங்கம்மா. என்ன வகுப்புல ஒருத்தர் தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்? 40 பிள்ளைகள் படித்தா 1 தானே வாங்க முடியும். அப்போ 39 தேராததா? அப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருந்தவன் ஐயா. எங்க முதல்வர் சொல்லுவார், டேய் இந்த முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறான் பாத்தியா, அவனை பற்றி அதிகம் கவலைப்படாது. அவன் நல்லா படிப்பான். படிச்சு ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ போயிடுவான். அதுக்கு அடுத்தாப்புல 2வது 3வது வரிசையில் உட்கார்ந்து இருக்கான் பாத்தியா, கொஞ்சம் மரியாதை கூட கொடு. ஏன்னா அவன் டாக்டர் ஆக மாட்டான், என்ஜினியர் ஆக மாட்டான். அவன் ஏதாவது தேர்வு எழுதி அரசு அதிகாரியா வந்துடுவான். கடைசி வரிசையில் இருக்கிறான்ல, அவங்ககிட்ட ரொம்ப மரியாதையா இருக்கும். ஏன்னா அவன் தான் தேர்தலில் நின்று ஆட்சியாளனா வரும். அவரு அனுபவசாலி சொன்னதுங்க. அதனால பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்பாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அவர் சொன்னது உண்மையா இல்லையா? இதுதானே இருக்கு. அதனால விவேகானந்தர்மா நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும். அதனால சொல்லுகிறேன், ஒரு தாய் தான் குழந்தையை உருவாக்குவது. சுவாமிஜி சொல்வார், என்னிடத்தில் ஏதேனும் நற்குணங்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அதை என் தாய் புவனேஸ்வரி தேவி தந்தது. அவர் நாவிலிருந்து சத்தியத்தை தவிர வேற எதுவும் வராது. இன்றைக்கு வசதி உள்ள வீட்டு பிள்ளைகளா இருந்தா கார்ல ஸ்கூலுக்கு போறாங்க. அன்றைக்கு விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரன். அவர் பள்ளிக்கூடத்துக்கு போறது குதிரை வண்டியில. என்னங்க அப்பா ஒரு பெரிய வழக்கறிஞர், லாயர். அவங்க வீட்டுல இன்றைக்கு கார் மாதிரி அந்த குதிரை வண்டியில பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. சுவாமி விவேகானந்தருக்கு
மிகப்பெரிய பிரேமை அல்லது ஒரு ஈர்ப்பு யாரிடத்துலன்னு சொன்னா அந்த குதிரை வண்டி ஓட்டுகிறவர்கிட்ட. அந்த வண்டி ஓட்டுகிற போதே அந்த குச்சியை சக்கரத்துக்குள்ள கொடுப்பாரு. கடகட கடகட கடகடன்னு ஒரு எழுப்புமா. சுவாமிஜி நினைச்சிட்டார், நாம பெரியவரானதோ ஒரு குதிரை வண்டிக்காரனா வரணும். அதான் அவருடைய ஆசை. வகுப்பறையில ஆசிரியர் கேட்கிறார் ஒரு நாள், நீங்க யாரா வர போறீங்க? ஒருவர் நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன் எல்லாம் சொல்றாங்க. விவேகானந்தர்கிட்ட கேட்ட உடனே நான் குதிரை வண்டிக்காரனா வருவேன். ஆசிரியர் வந்து தலையில நன்குன்னு ஒரு குட்டு. உங்க அப்பா ஒரு பெரிய வழக்கறிஞர், நான் ஒரு நீதிபதியா வருவேன்னு சொல்ல வேண்டாமாடா? குதிரை வண்டிக்காரன். அடுத்தாப்புல குட்டு. வகுப்பை சிரித்தது. வீட்டுக்கு வந்ததும் பைய போட்டுட்டு அம்மா மடியில படுத்து அழுகிறார். அம்மா கேட்டாங்க, ஏம்மா ஏன் ஏன் அழுகிறார்? அந்த அழுகைக்கிடையே நடந்ததை சொன்னார். நான் குதிரை வண்டிக்காரனா வருவேன்னு சொன்னம்மா. எல்லாரும் சிரித்தாங்க. அவங்க அம்மா கையை பிடிச்சாங்க. நரேந்திரா, நீ குதிரை ஓட்டுகிறவனா தாண்டா வரணும். அம்மாவை கட்டி பிடிச்சிருக்காரு. அப்படியம்மா, நான் குதிரை ஓட்டுகிறவனவா வரணும்? ஆமா, ஆனா எப்படிப்பட்ட குதிரை ஓட்டுகிறவன் தெரியுமா? இங்கே வா. அவர்கள் வீட்டு வரவேற்பறையில ஒரு பெரிய படம் இருக்கு. அது என்ன படம் தெரியுமா? கீதோபதேச படம். அந்த கீதோபதேச படத்துல குதிரை ஓட்டுகிறவன் யார்? தம்பி சொன்னாங்கல்ல, அந்த கீதோபதேச படத்துல குதிரை ஓட்டுகிறவன் யார் என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அதை காட்டி சொன்னார்கள், நரேந்திரா, நீ எப்படிப்பட்ட குதிரை ஓட்டுகிறவனா வரணும் தெரியுமா? இதோ இந்த படத்தில் ஒருவன் இருக்கிறான் பார்த்தாயா? இவனை போன்று நீ வர வேண்டும் மகனே, வருவாயா என்று கேட்டார். சுவாமிஜி சொன்னார், வருவேன் அம்மா. வந்தார். அந்த படத்தில் இருந்து குதிரை ஓட்டுகிறவன் செய்தது கீதோபதேசம். நம் சுவாமிஜி செய்ததெல்லாம் வேதோபதேசம். இந்த பாரதம் நிமிர்ந்து நிற்கிறது என்பதில் சுவாமிஜிக்கு பெரிய பங்கு உண்டு. என்னுடைய தாய்மார்கள்ட்ட சொல்றேம்மா, இப்போ இந்த பக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அண்ணன்னு சொல்லுவோம், தம்பின்னு சொல்லுவோம், அப்படித்தான் சொல்லுவோமே தவிர எந்த தன்னை பெற்ற தந்தையை தவிர வேற எந்த ஆண்மகனையும் அப்பா என்று அழைக்க மாட்டோம். அப்பான்னு அழைத்தா நம்ம பெற்ற அப்பாவை மட்டும்தான். ஆனால் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அம்மா என்று அழைக்கிறோம், பார்த்தீர்களா? இதுதான் பாரத நாட்டினுடைய பண்பு. முன்னால் இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 1 வயது பெண் குழந்தையும் அம்மா தான், 90 வயது மூதாட்டியும் அம்மா தான். பெண்ணை அம்மா என்று அழைக்கக்கூடிய பண்பு உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. அன்னையை வழிபடுகிற இந்த நாட்டில் தான் பெண்ணை தாயாக பார்க்கிற பக்குவம் இருக்கிறது. நீங்க சுவாமிஜியை நினைச்சு பெருமைப்படணுமா? சுவாமிஜி சாதாரணமானவர் அல்ல. இந்த பாரதத்தின் பெருமையை உலகெங்கும் கொண்டு சென்ற மனிதர் சுவாமிஜி. சிகாகோவில் போய் பேசுகிறார். அதுவரை இந்தியா என்றால் பாம்பாட்டிகளுடைய நாடு என்று கருதி கொண்டிருந்தவர் சுவாமிஜி பேசிய பிறகுதான் இந்தியாவினுடைய பெருமையை அறிகிறார்கள். சிகாகோவில் பேசிட்டு லண்டனுக்கு வருகிறார். இங்கிலாந்துல 2 புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள், கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட். அந்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இவரை பேச வச்சிருக்காங்க ஒரு கருத்தரங்கம். அதுல சுவாமிஜி பேசியது அருமையான புத்தகங்களாக வந்திருக்கிறது. ஆண் ராமாயணா, ஆண் மகாபாரதா. நம்ம ராமகிருஷ்ண சங்க வெளியீடு. அங்க அவர் பேசினது. அவர் பேசுகிற போது பெண்களுடைய பெருமையை பேசுகிறார். நான் சீதையின் மகன் என்பதில் பெருமைப்படுகிறேன் என்று கம்பீரமா பேசுறார். அவர் பேசின எட்வர்ட் ஜோஸ் சொல்லி ஒரு தத்துவ பேராசிரியர் இருந்தார். ஐயா, சும்மா அழக்காதீங்க, பெண் தாய் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறீங்க, உண்மையிலேயே நீங்க பெண்ணை அடிமையா நடத்துறீங்க. அது எப்படின்னா, நானும் என் மனைவியும் வெளியே போகிற போது எப்படி போவோம் தெரியுமா? தோளோடு தோள் சமமாக போவோம். உங்க நாட்டுல கணவன் முன்னால போனா மனைவி அவன் பின்னால அடிமையா வரணும். சமமா போவீங்களா? நான் போகிற போது என்னுடைய நண்பன் ராபர்ட் வந்தால்
என் மனைவி ஓடி போய் ஹாய் ராபர்ட் ஹவ் டு யூ டு அப்படின்னு கை குலுக்குவா. நீங்க போகும்போது உன்னுடைய நண்பன் ராமசாமி வந்தால் உன் மனைவி ராமசாமி எப்படி இருக்கிறீர்கள் என்று கை குலுக்குவாளா? அப்படி கை குலுக்கி விட்டால் உன் மனைவியை நீ அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாயா? ஏன்னா உனக்கு மனைவி மேலேயும் சந்தேகம், நண்பன் மேலேயும் சந்தேகம் என்றார். சுவாமிஜி சிரித்து கொண்டே கேட்டார், பேராசிரியர் அவர்களே, நான் பதில் சொல்லலாமா? முடிந்தா சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு, உங்க மகாராணி யார்? மாட்சிமை தங்கிய எலிசபெத் மகாராணி. அவர்களை பார்த்திருக்கிறீர்களா? பலமுறை. கைகுலுக்கி இருக்கிறீர்களா? இல்லை. ஏன் கைகுலுக்கவில்லை? அது எப்படி முடியும்? அவர்கள் எங்கள் மாட்சிமை தங்கிய வணக்கத்துக்குரிய மகாராணி அல்லவா, மரியாதை செலுத்துவோமே தவிர கைகுலுக்க மாட்டோம். சுவாமிஜி சிரித்துக் கொண்டே சொன்னார், பேராசிரியர் அவர்களே, உங்கள் நாட்டில் எலிசபெத் மட்டும்தான் மகாராணி, எங்கள் நாட்டில் ஒவ்வொரு பெண்களும் மகாராணிகள். அவர்களிடத்தில் நான் பார்க்கிற போது வணக்கம்னு சொல்வேனே தவிர கைகுலுக்க மாட்டோம். ஏனென்றால் பெண்மைக்கு நாங்கள் தருகிற மரியாதையினார். அவர்தான் சுவாமிஜி. அதனால நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு அவருடைய திருவுருவ படத்தை வீட்டில் வையுங்கள். இந்த மேடையில் அவருடைய திருவுருவ படம் கம்பீரமாக நிற்கிறது. இந்த ஹைந்தவ சேவா சங்கத்திற்கு என்னுடைய பணிவான நன்றிகள். சரி, கொஞ்சம் இனிமங்க வரலாம். அடியவர்களை இறைவன் என்ன பண்றான்? சோதிப்பான். கடுமையான சோதனை. பெத்த பிள்ளையே அறுத்து கறி சமைக்கக்கூடிய அளவுக்கு சோதிக்கிறான். அன்னை இறைவன் கேட்டாலாம், ஏய்யா இந்த அடியார போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க, +2 வரும்போது தெரியும். பையனோ பொண்ணோ பரீட்சை எழுதுறத விட அவங்க அம்மா அப்பாவுடைய டென்ஷன் அதிகம். இன்னைக்குள்ள நிலைமை, என் பையனே +2 வந்துட்டான், +2 வந்துட்டான், ஈவி எல்லாம் தூக்கி எங்கேயாவது போட்டுருவாங்க. +2 வந்துட்டான், +2 வந்துட்டான். அது என்னவோ ஒரு கடக்க முடியாத ஒண்ணு மாதிரி ஒரு பயம் தேவையில்லாம வந்து விட்டது. சரி, சிவபெருமான் சொல்லுகிறார், என் பக்தனை சோதிக்கிற போது நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறியா? அவன் ஜெயிக்கணுமே ஜெயிக்கணுமே ஜெயிக்கணுமேன்னு சொல்லித்தாப்பா நான் பிரார்த்தனை செய்கிறேன். எல்லோரும் என்னிடம் பிரார்த்தனை செய்வார்கள், ஆனால் என் அடியவன் தோற்றுவிடக் கூடாது என்பதில் நான் அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுகிறேன், அவனை சோதிக்கிறேன். ஏன்னா அவன் பெருமை உலகத்துக்கு தெரியணும். தம்பி சொன்னாங்க இல்லையா, தங்கத்தை தீயில போட்டு வாட்டுவது உண்டு, அதனுடைய அழுக்கு போவதற்கு அவன் தருவது சோதனை அல்ல, தன்னுடைய மகன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு வெற்றிப்படியை உருவாக்குவதுதான் அவனுடைய சோதனையை தவிர அது உண்மையான சோதனை அல்ல. கண்ணப்பரை பத்தி ரொம்ப சொன்னீங்க. காளகஸ்தின்னு சொன்னோம். முன்னால திருக்காலத்தி என்று சொன்னது இப்போது காளகஸ்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த திருக்கோயிலுக்கு போங்க. கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவ சிலை ஒரு 6 அடி உயரம், கம்பீரமா நிற்கும், கையில வில் வைத்துக் கொண்டு நிற்பார். இன்றும் என்ன தெரியுமா, நம்ம கோயில்ல முதல் பூஜை விநாயகர், ஆனால் காளகஸ்தி கோவிலில் முதல் பூஜை கண்ணப்ப நாயனாருக்கு. இன்னைக்கும் அப்படித்தான், முதல் பூஜை கண்ணப்ப நாயனாருக்கு. கண்ணப்ப நாயனாருக்கு பூஜை பண்ணிய பிறகுதான் முதல் பூஜை பெறக்கூடிய விநாயகர் பெருமானுக்கே பூஜை நடக்கும். இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். இறைவன் இருக்கிறானா இல்லையா கேட்பது ரொம்ப எளிது. ஆனா இன்றைக்கும் நீங்க காளகஸ்திக்கு போய் பாருங்க, அந்த இடம் சிவபெருமானுடைய 5 பூதங்கள்ல அது வாயு ஸ்தலம், காற்று. கற்ப கிரகத்துக்குள்ள எங்கேயாவது ஜன்னல் உண்டா? காற்று வருமா? இன்றைக்கும் நீங்க பார்க்கலாம். நான் கண்ணால பார்த்ததை சொல்றப்பா. சிவபெருமானுடைய சிவலிங்கம், சிவலிங்கத்துக்கு முன்னால ஒரு 10 அடி உயரமாவது 9 அடி உயரமாவது இருக்கும் ஒரு பெரிய குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கினுடைய திரி ஒவ்வொன்றும் ஒரு நம்ம 3 விரல் அளவுல இருக்கும். அந்த திரி ஏற்றி வச்சிருப்பாங்க. 5 முகம் இருந்தாலும் ஒரே ஒரு திரி தான் எரியும்.
அந்த திரி இப்போ நீங்க விளக்கு ஏற்றி வச்சிருக்கிற போது பக்கத்துல நின்று நீங்க ஊதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஃபேனை வச்சா என்ன ஆகும்? அந்த திரி ஆடுமா இல்லையா? ஆடுமா இல்லையா? காற்று இருக்கிறது மாதிரி இன்றைக்கும் நீங்கள் காளகஸ்திக்கு போனால் எம்பெருமானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திருவிளக்கு அந்த சுடர் அசைந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்றும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் வாயு ஸ்தலம் என்பதை நிரூபித்து காட்டுகிறான். அதனால ஆண்டவன் தனக்கு பூஜை பண்றதுக்கு முன்னால தன் அடியவனுக்கு பண்ண வேண்டும் என்று விரும்புகிற இடம்தான் கண்ணப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை. நம்ம ஊர்ல நல்ல ஆன்மீக கதைகளை சொல்லி கொடுத்தாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றது ரொம்ப எளிதுங்க, ரொம்ப எளிது. கடவுள் இருக்கிறார் என்று நிரூபிக்கிறது கஷ்டம். கடவுள் இருக்கிறார்னு தயவு செய்து யாரும் வாதத்துக்கு இறங்கக்கூடாது. சில விஷயங்கள் வாதத்தால் நிர்ணயிக்கப்படுவதல்ல, அவரவர் அனுபவத்தால் நிர்ணயிக்கப்படுவது. வாதத்தால முடியாது. ஆனா ஒரு கேள்வி கேட்கலாம், கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நான் இருக்கிறார்னு சொல்றேன். காலங்காலமாக எனக்கு ஊட்டப்பட்ட நம்பிக்கை எல்லா வீடுகளையும் அப்படித்தான். காலையில எழுந்தது திருநீர் பூசிட்டு உட்கார்ந்தாதான் வீட்டுல அம்மா சாப்பாடே தருவாங்க. கட்டாயமா காலையிலும் மாலையிலும் பூஜை அறையில போய் இறைவனை வழிபட வேண்டும் என்பது அது இயல்பாகவே ஊறி போன ஒன்று. கடவுள் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆனா நான் அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க, வார்த்தையினால உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியாது. உன்னால் சொல்லால் விளக்க முடியவில்லை அல்லவா? ஆகவே கடவுள் இல்லை. நான் திருப்பி இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொங்கல் சமயத்துல எல்லாரும் கரும்பு சாப்பிடுறோம், என்ன செய்கிறது? இனிக்கிறது. அந்த கரும்புல இருந்துதான் வெல்லம் வருகிறது, நம்ம சர்க்கரைன்னு சொல்றோம். அதை சாப்பிடுகிறோம், இனிக்கிறது. கரும்பில் இருந்துதான் சீனி வருகிறது, இனிக்கிறது. ஆனால் கரும்பினுடைய இனிப்பும் வெல்லத்தின் இனிப்பும் சீனியின் இனிப்பும் ஒன்றா? இல்ல. என்ன வேறுபாடு? யாராவது மேடையில வந்து சொன்னா, இந்த இடத்திலேயே 1 லட்சம் ரூபாய் நான் தர்றேன், யாராவது? ஏனென்றால் யாராலும் சொல்ல முடியாது, என்கிட்டையும் 1 லட்சம் ரூபாய் கிடையாது, சொல்ல முடியாதுங்க. ஐயா நீங்க யோசித்து பாருங்க, சீனிக்கும் சர்க்கரைக்கும் என்ன இனிப்புல வித்தியாசம்? மிளகாய்க்கும் மிளகுன்னு சொல்றோமே, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? புளிய மரத்தில் உள்ள புளிக்கும், நெல்லிக்காய் சாப்பிடுகிற போது சிலது மாங்காயினுடைய புளிப்புக்கும் என்ன வித்தியாசம்? சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாது என்பதால் அந்த வித்தியாசம் கிடையாது. இப்படி சொல்வது பகுத்தறிவா? அப்ப என்ன பேர் சொல்லலாம்? நான் சொல்ல விரும்பல, நீங்க வச்சிருக்கீங்க. என்னால் ஒன்றை நாவினால் சுவைத்து அறிகின்ற ஒன்றையே என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாத போது அனுபவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிற எல்லையற்ற பரம்பொருளை சொற்களால் விளக்க முடியும் என்று நினைப்பது என்ன நியாயம்? இல்லையா? யோசிச்சு பாருங்க. சரி, இதுக்கு மேல அதுக்குள்ள போக வேண்டாம். இறைவன் அவன் வருவான். ஐயா நான் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். நம்ம ஊர் பக்கத்துக்கு போவோமே, தம்பிதானே சொன்னது, வேல் முன்னால் வரும்னு சொன்னது யாரு? நீங்க தானே? இல்லையா? விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை உண்டாம் உழைக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. எந்த மனிதனானாலும் ஒரு நாள் தனியாக போகணும், அன்றைக்கு யாரும் கூட வர முடியாது. ஆனால் முருகன் அடியார்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அன்றைக்கு நாம் தனியாக போகிற போது என் அப்பனுடைய கைவேல் எனக்கு முன்னால் வரும், அவன் ஏறி செல்கின்ற மயில் எனக்கு பின்னால் வரும். வேலும் மயிலும் துணை என்பது இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, பிறவிகள் தோறும் அது துணையாக வரும் என்பதனால தான் அப்படி சொல்லி தந்தாங்க.
நடந்த நிகழ்ச்சி. இப்போ முத்தாரம்மன் கோவில் தானமா நீங்க சொன்னீங்க குலசேகரப்பட்டினத்துல, அது ரொம்ப சிறப்பா நடைபெறும் தசரா, அப்படித்தானே? அந்த ஊர்ல சென்ற நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஞானியார் அடிகள் என்று ஒரு பெரியவர் வாழ்ந்தார். அவருடைய வேலை என்ன தெரியுமா? முருகனை வழிபடுவது, வேற எதுவும் தெரியாது. கொஞ்சம் விவசாயம், அதை கவனிப்பார். மாலை பொழுது ஆனால் அவருடைய ஊரில் இருந்து திருச்செந்தூருக்கு நடந்து வருவார். முருகனை கும்பிடுவார். அந்த சண்முக விலாசத்தில் படுத்து தூங்குவார். காலையில எழுந்து வீட்டுக்கு போவார். இது அன்றாடம் நடைபெறுகிற நிகழ்ச்சி. குலசேகரப்பட்டினத்திலிருந்து திருச்செந்தூர் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு கார்த்திகை மாசம், இந்த மாதிரி சாலை வசதி எல்லாம் இன்று கிடையாது. இந்த உடங்காடுன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள ஒத்தேடி பாதையில தான் வரணும். ஒரு கார்த்திகை மாசம் அவர் கிளம்பி வருகிறார். இருட்டு, மழை, வழி தெரியல. போகிற வழியா இருந்தாலும் வழி தவறிட்டது. இப்ப யாரை கூப்பிட முடியும்? அவனை தான் முருகா என்று அழைத்தார். ஒரு வேடன் 4 நாய்களை பிடித்து கொண்டு முன்னால வந்து நிற்கிறான். அவன் இவர்கிட்ட கேட்டான், பெரியவரே, நான் இந்த காட்டுல முயல் வேட்டைக்கு வந்தேன், நீங்க எங்க வந்தீங்க? அவர் சொன்னார், அப்பா நான் திருச்செந்தூருக்கு போகணும், வழி தவறிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் திருச்செந்தூர்காரன் தான், என் பின்னால வாங்க, கொண்டு விட்டு விடுகிறேன். அவர் பின்னால நடக்கிறார். சாதாரணமாக 1 மணி நேரம் ஆகும் என்றால் அன்றைக்கு 2 நிமிடத்திலேயே திருச்செந்தூர் போயிடுறார். கூட்டிட்டு வந்தவனுக்கு நன்றி சொல்லலான்னு திரும்பி பார்த்தா வேடனை காணோம். முருகனை வழிபட்டார், பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டார், சண்முக விலாசத்தில் படுத்து தூங்கினார். அன்று இரவு எம்பெருமான் கைவேலோடு அவர் கனவில் வந்தான். அப்பா, நீ இதுவரை என்னை தேடி வந்தாய், உலக வழக்கம் என்ன? உலக வழக்கம் என்ன? பிள்ளையை தந்தை காப்பாற்றுவது. இன்று வரை நீ மகன், நான் தந்தை. நாளை முதல் உறவு மாறுகிறது. நீ எனக்கு அப்பா, நான் உனக்கு மகன், இல்லையா? அதனால நீ என்னை தேடி வராதே. உன்னுடைய வீட்டில ஒரு அறையில என்னை நினைத்து முருகா என்று அழை. இங்கே என்ன கோலத்தில் காட்சி தருகிறேனோ அதே திருக்கோலத்தில் உனக்கு காட்சி தருவேன். நீ ஒரு சாதாரண வாழைப்பழத்தை வைத்தாலும் போதும், நீ எதை நைவேத்தியமாக தருகிறாயோ அதை ஏற்றுக்கொண்டு பிறகுதான் திருச்செந்தூரில் எனக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறும் என்று சொல்லி அப்படியே காட்சி கொடுத்தான். இன்றைக்கும் நீங்கள் குலசேகரப்பட்டினத்திற்கு போனால் ஞானியாரடிகள் வாழ்ந்த வீடு கோவிலாகவே வழிபடப்படுகிறது என்பதை இன்றும் நீங்கள் காணலாம், இல்லையா? அப்போ தன் அடியவர்களை தேடி இறைவன் வருவான். ஞானியாரடிகள் எப்படி முக்தி அடைந்தார் சொல்லுகிறாங்க. கோயில்ல பூஜை நடந்துட்டு இருக்கு, அர்த்தஜாம பூஜை. ஞானியாரடிகள் வேகமா வருகிறார். வருகிற போது எங்கே போகிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்றால் எல்லோரையும் பார்த்து ஒரு சிரித்து விட்டு உள்ளே போனார். அவனோடே இணைந்தார். இதை கண்ணால் கண்டு வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால அடியவனிடத்தில் அவன் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. சரி, நான் இப்போ ஒரே ஒரு, நீங்க இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா எனக்கு பரமஹம்சர் சொன்னது சொல்லணும்னு ஆசை. இதை சொல்லி நிறைவு பண்ணிருக்கேன். காசியில் கோயில் கொண்டிருக்கிற இறைவனுக்கு பெயர் விஸ்வநாதன். அந்த விஸ்வநாதனுக்கு ஒரு நாள் ஆசை, நான் ஒரு ஏழை பிச்சைக்காரனாக வந்தால் இந்த மக்கள் என்னை எப்படி வரவேற்பார்கள். பிச்சைக்காரனா வந்தார். அவர் ஏற்கனவே பிச்சாண்டி தானே. காசி நகரத்து வீதிகளில் போய் கையேந்தினான். பசிக்கிறது, ஆனா யாரும் எதுவும் கொடுக்கல. காலையிலிருந்து மாலை வரை அலைந்து திரிந்த பின்பும் அன்னபூரணியின் கணவனுக்கு ஒரு பிடி உணவு கிடைக்கல. மாலை வேளை, காசி நகரத்து சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகிற இடம். அங்கு ஒரு ஏழை பிச்சைக்காரன், தொழுநோயாளி. தொழுநோயாளின்னா உங்களுக்கு புரியும். அவன் இருக்கிறான்.
அவரிடத்தில் போய் எம்பெருமான் சேருகிறான். அந்த தொழுநோயாளியினுடைய வேலை என்ன? காலையிலிருந்து மாலை வரை பிச்சை எடுப்பது. பிச்சை எடுத்த பிறகு என்ன கிடைக்கிறதோ அதை 5 பங்கு வைப்பான். ஏனென்றால் அவனை சுற்றி 4 நாய்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு பங்கு கொடுத்தது போக 5வது அவன் சாப்பிடுவான். அன்றைக்கு அவனுக்கு 5 சப்பாத்தி கிடைத்திருக்கிறது. 4 சப்பாத்தியையும் பிரித்து போட்ட பிறகு 5வது சப்பாத்தியை சாப்பிட போகிற போது இறைவனுடைய கை நீண்டது. பசிக்குதுப்பா. அந்த ஏழை அப்படி ஒரு பார்வை பார்த்தான். முழு சப்பாத்தியும் கொடுத்தான். சாப்பிடியா? இறைவன் ஆடி போயிட்டான். மொத்த உணவை அவ்வளவுதான், பாதி தந்திருக்கலாம். இவனிடத்தில் நான் யார் என்பதை சொல்லிவிட வேண்டும். மெதுவா ஆரம்பிச்சான். நான் யார் தெரியுமாப்பா? இது முக்கியமா? பசியை பத்தி எனக்கு தான் ஐயா தெரியும். நான் காலையிலிருந்து சாப்பிடல. உன்னை பார்த்தா 3 நாளா சாப்பிடாதவன் மாதிரி தெரியுது. சாப்பிடு, அப்புறம் சொல்லு. இல்லை இல்லை, நான் யாருன்னு சொல்லணும். அவன் சொன்னான், ஏய், உனக்கும் போக்கிடம் கிடையாது. யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. உனக்கும் போக்கிடம் கிடையாது, எனக்கும் போக்கிடம் கிடையாது. சாப்பிட்ட பிறகு சொல்லு, எனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். இல்லை இல்லை, நான் சொல்லியே ஆகணும்னா. அந்த ஏழை கண்களிலிருந்து கண்ணீர் வடியுது. கையை இப்படி காட்டினான். நீ யாருன்னு சொல்லணும், அவ்வளவுதான். நீங்க நான் சொல்லலாமா? நீயா? நான் தான். சொல்லலாமா? சொல்லு. அந்த ஏழை கைகூப்பினான். அப்பா, என் முன்னே வந்திருக்கிற நீ யார் தெரியுமா? இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன். இதுக்கு மேல என்னையா சொல்ல போறேன்னா இறைவன் ஆடி போயிட்டான். எப்படிப்பா என்னை கண்டுபிடிச்ச? அந்த ஏழை சொன்னான், இந்த இடத்த பார்த்தியா? சாக்கடை. இந்த இடத்துக்கு வந்து என் கையை பாரு, அழுகி போயிருக்கு. அழுகி போயிருக்கிற என் கையில் இருக்கிற சப்பாத்திக்காக சாக்கடைகள் நிறைந்த இந்த பகுதியில் வந்து கையேந்துவாய் என்றால் என் கருணை கடலே, உன்னை தவிர வேறு எவராலும் இது முடியாது. எனவேதான் நீ என் முன்னே வந்து அமர்ந்த உடனேயே நீ யார் என்பதை கண்டுகொண்டேன். சரி, எவ்வளவுதான் நீ நாடகம் நடத்துறா பார்ப்போம் என்று பொறுத்திருந்தேன் என்றான். இறைவன் அவனை தழுவினான். எம்பெருமான் பெருமேனிப்பட்ட பிறகு உடம்புல நோய் இருக்குமா? இறைவன் சொன்னான், மகனே, எல்லோரும் என்னை தேடி வருவார்கள். நான் ஏன் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? நீ உண்பதற்கு முன்னால் 4 உயிரினங்களுக்கு உணவு தருகிறாய் பார்த்தாயா? உன்னை விட பெரிய அடியவன் எனக்கு வேறு யாரும் கிடையாதுப்பா. எனவே நான் உன்னை தேடி வந்தேன். அதனால்தான் நம்ம பெரியவர் சொன்னார், இல்லந்தோறும் எழுந்தருளும் வள்ளல். அவன் கோயில்களை மட்டும் இல்லை, அடியவர்களை தேடி வருகின்றவன். இறைவன் மிக பெரியவன், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் தன்னை விட தன் அடியவன் பெரியவனாக இருப்பதில் பெருமைப்படுகிறவன் தான் இறைவன். ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நான் வெற்றி பெற வேண்டும், என் மகன் என்னை வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை ஒரு தகப்பனுக்கு இருப்பதை போல அந்த தாய்க்கு என்ன ஆசை? என் பிள்ளை சிறந்து வரணும். அடியவனுடைய பெருமை சொல்லவும் நான் சொல்லல, நம்ம தமிழ் மூதாட்டியே சொல்லி இருக்கிற ஆண்டவன் பெருமை பெரிது பெரிது பெரிது, அடியவர் பெருமை மிக பெரிது. நன்றி, வணக்கம்.